நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றது, அன்பிலார்க்கு இவ்வுலகமே இல்லை, அன்பேதான் கடவுள் என்று தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை எத்தனையோ உதாரணங்களை சொல்லி ஈஸ்வரப்பற்றவர்கள் இதிலே விளக்க உரை கொடுக்கின்றார்கள். ஆக உன்னுடைய உயிராத்மாவிற்கு நீ அந்த அன்பு என்ற பொக்கிஷத்தைத்தான் நீ ஊட்டமாக கொடுத்து நீ வாழ வேண்டுமப்பா என்பதை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். சகல ஜீவராசிகளும் படைக்கப்பட்டவனுடைய படைப்புகள் தான். ஆக ஒவ்வொரு ஜீவனும் அது மறுபிறப்பு எடுக்கின்றது. அந்த பிறப்பிலிருந்து அடுத்து நல்ல நிலை பெற வேண்டும் என்றுதான் அந்த நல்ல ஜீவன்கள் எல்லாம் பிறவிக்கு வருகின்றன. அதனுடைய பிறவி எடுத்ததனுடைய குறிக்கோளே அடுத்து வேதனை இல்லாத நிலைகளாக பிறக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டுதான் பிறக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுமே அதற்குத்தான் வேண்டுவது அந்த ஆசை, அன்பு என்னும் ஆசையைத்தான் நாடி ஏங்கி வாழுகின்றது. எல்லா ஆத்மாக்களுமே அன்பை வேண்டித்தான் இந்த உடலுடன் வாழுகின்றன. அன்பிற்காகத்தான் அந்த அன்பு அது ஏங்கி தனக்கு கிடைக்காத போதுதான் எண்ணும் பொழுது மனம் நிறைவு அடையாதபடி அதிலே பல கலக்கங்களாகி அதன் வழியிலே பல தவறுகளுக்கும் இன்னல்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆளாகி மனமெனும் அந்த அன்பு கொண்ட உலகத்தையே நரகலோகமாக, யமலோகமாக, இப்படி எத்தனையோ லோகமாக அது மாற்றி விடுகின்றப்பா. ஆக மனம் எனும் அன்பு லோகத்தை, அந்த அன்பையே ஏங்கி அன்புக்காக வாழும் ஆத்ம லோகத்திற்கு நாம் இப்படித்தான் நம்மை சுற்றியுள்ள லோகங்களை நரகலோகமாக, யமலோகமாக மாற்றி விடுகின்றோம் அப்பா. ஆக இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அன்பு ஒன்றினால் மட்டுமே தானப்பா இந்த உலகத்தை உன்னதமாக ஆக்கிட முடியும். எந்த நிலை கொண்டும் இன்று உள்ள விஞ்ஞான உலகத்திலே கடுமையான நிலைகள், ஒவ்வொரு ஆத்மாவும் பல இன்னல்களுடன் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அத்தகைய ஆன்மாக்களுக்கு, அத்தகைய மனிதர்களுக்கு அன்பெனும் பொக்கிஷத்தையே உயிர் ஆன்மாவிற்கு ஊட்டமாக கொடுத்து நீங்கள் வாழ்ந்திடுங்கள். அன்பினால் நாம் பல நிலைகளை நம் உடலுக்கும் நம் மனதிற்கும் கொடுக்கப்படும் பொழுது நம் ஆன்மா புத்தொழில் பெற்று வாழ்கிறது என்ற உண்மையை அறிந்து ஒவ்வொருவரும் அன்பு கொண்டே வாழ்ந்திடுங்கள். அது ஆக்ரோஷமும் வேண்டாம், பழிதீர்க்கும் உணர்வும் வேண்டாம், ஆத்திரமும் வேண்டாம், கோபமும் வேண்டாம், குரோதமும் வேண்டாம் என்று அன்பு கொண்ட நிலைகளிலேயே அந்த அன்பையே நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பையே வளர்த்து அன்பையே அடுத்தவர்களுக்கும் பாய்ச்சினால் நமது ஆன்மா புத்தொழில் பெற்று பேரருள் பேரொழியாக வாழ்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார். அன்றைய காலங்களில் ஆண்டவனை நம்முடைய முன்னோர்கள் வணங்க சொன்னதுடைய முக்கியமான நோக்கமே இதுதானப்பா. காரணம், மனிதனுடைய மனம் என்பது பல சஞ்சலங்கள், எத்தனையோ எண்ணிலடங்காத இப்படியா அப்படியா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, எப்படி இருக்கும், என்ன ஆகும், ஏதாகும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எத்தனையோ சஞ்சலங்கள் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக மனம், மனிதனுடைய மனத்தை சஞ்சல கூடு என்றே சொல்லலாம் என்று சொல்லி, ஆக அந்த சஞ்சல கூடு, அந்த சஞ்சலப்படும் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குத்தானப்பா ஆண்டவன் என்ற ஒரு ரூபத்தையே அன்று வாழ்ந்த பெரியவர்கள் நமக்கு ஏற்படுத்தி நம் ஆன்மாவை அந்த ஆண்டவனை வணங்கி அதன் மூலமாக உங்கள் சஞ்சலத்தை, மனதை அமைதிப்படுத்த முடியும் என்று ஆண்டவனை பல ரூபத்திலே காட்டி மகிழ்ந்தார்கள். நம் மனம் எனும் நிலையை சஞ்சல நிலையிலிருந்து மீட்டிடவே ஆண்டவனின் என்ற அன்பு ரூபத்தை நாம் அன்பு கொண்டு வணங்கிட நம் முன்னோர்கள் வழிகாட்டி வந்தார்கள். ஆண்டவன் எனும் ரூபத்தை, நம் அன்பை எதில் மட்டும் செலுத்தி வணங்கிடலாம் என்று வினாவையும் எழுப்புகின்றார். ஆக ஆண்டவனை கல்லிலோ ரூபத்திலோ மட்டுமா வணங்கிடலாம்? அப்படி அல்ல என்று சுட்டிக்காட்டி அன்பு கொண்டு நாம் வணங்குவது எல்லாமே ஆண்டவன் தானப்பா. எல்லா உயிரினங்களிலுமே அந்த ஆண்டவன் உள்ளான். உன் அன்பை உயிரினங்கள் மட்டுமல்ல, நீ வணங்கும் தெய்வங்கள் மட்டுமல்ல, இந்த வானமும் பூமியும், மரம், செடி, கொடிகள், மலை, காற்று, சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள், இப்படி எந்நிலை கொண்டும் உன்னுடைய அன்பை, உன் மனதில் உள்ள அன்பை நீ அனைத்துக்குமே நீ செலுத்தி வணங்கிடலாம் அப்பா. எந்த ரூபத்திலும் உன் உயிரான்மாவிற்கு நீ
இப்படி எண்ணி வணங்கும் பொழுது அது உன்னத பொக்கிஷமாக கிட்டுகின்றதப்பா. அந்த அன்பு கொண்டு மட்டும்தான் இந்த உயிரான்மாவிற்கு குளிர்ந்த நிலையை அளித்திடும் அப்பா. ஆகவே அன்பு கொண்டே உன் உயிராத்மாவை குளிர்ந்த நிலையில் இருக்கச் செய்யப்பா. உடல் முழுவதுமே ஒரு நிலை கொண்ட வெப்பத்துடன் உள்ளது. ஆனால் இந்த உடலில் உயிரணு ஒன்று மட்டும்தான் குளிர்ந்த நிலையில் உள்ளது. ஆக மனதை அமைதிப்படுத்தி அன்புடன் வாழும் பொழுது, அன்பு கொண்டு வாழும் பொழுது, அன்பு செலுத்தி வாழும் பொழுது இந்த உயிராத்மா ஒரே நிலை கொண்டு அமைதியுடன் அன்பு கொண்ட நிலையில் ஆனந்த நிலையில் உள்ளதப்பா. ஆனால் இந்த மனம் எனும் எண்ணங்களை, நினைவுகளை, உணர்வலைகளை பல நிலை கொண்டு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கின்றது, என் உடலுக்குள் இப்படி இருக்கின்றது, என் குடும்பத்தில் இப்படி இருக்கின்றது, என் தொழில் இப்படி இருக்கின்றது என்று எங்கெங்கோ அதை அலைய விடும் பொழுது இந்த உடலுக்குள் எடுக்கக்கூடிய உணர்வுகள், சுவாசிக்கக்கூடிய நிலைகள் ஒன்றுடன் ஒன்று போர் முறையாகி இந்த உடலிலே அதி உஷ்ணமாக ஏற்பட்டு விடுகின்றதப்பா. இந்த உஷ்ணத்தினால் நம் உயிரான்மாவிற்கு கடுமையான தீங்குகளைத்தானப்பா நம்மால் சேர்த்திட முடிகின்றது. நாம் சொல்லலாம், அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கின்றது, அதைத்தானே நான் சொன்னேன், என் உடலுக்குள் உபாதி வந்துவிட்டது, நான் உண்மையைத்தானே சொல்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவ்வாறு மனதை அலைய விடுவதனால் உன் உடலிலே அதிக உஷ்ணமாகி உயிரான்மாவிற்கே தீங்கு விளைவிக்கின்றதப்பா. இதை ஏனப்பா அவ்வாறு எண்ணுகின்றாய்? மனதை அலைய விடாதப்பா என்றுதான் இதை சுட்டிக்காட்டி நம்மில் பல பெரியவர்கள் இந்த அன்பை பல வழிகளில் நமக்கு உணர்த்திட அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ போதனா மலர்களை கொடுத்து சென்றார்கள். அன்பிலாருக்கு இந்த உலகமே இல்லை என்ற உண்மையை தெளிவாக உணர்த்தினார்கள். அன்பேதான் கடவுள் என்று சொன்னார். நாம் கடவுளை எங்கேயோ துடித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் அங்கிருக்கின்றாரா, இங்கிருக்கின்றாரா, எங்கிருக்கின்றார், அவனை பார்க்க வேண்டும், அவனை கேட்க வேண்டும், அவனை அடிபணிய வேண்டும், அவனிடமிருந்து நல்லாசி பெற வேண்டும் என்று எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அன்புதானப்பா கடவுள். அந்த அன்பு கொண்டு நீ வாழ்ந்தான உனக்குள் அந்த ஆண்டவன் என்ற நிலையை நீ உணர முடியும். அதை இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்கள் நிலையில், ஆண்டவனின் நிலையில் அவருடைய குறிக்கோள் எல்லாம் தான் செல்வந்தனாக செழித்து வாழ வேண்டும், மற்றவர்களை காட்டிலும் நான் எத்தனையோ வகைகளில் முன்னேற்றம் அடைந்து வாழ வேண்டும், இந்த குறிக்கோளுடன் தான் வாழ்கின்றார்கள். ஆக மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவனாக வாழ வேண்டும் என்று இந்த அடிப்படையில் எண்ணும் பொழுது தன்னைத்தானே என்றால் தானே தன்னை வெறுக்கும் நிலைகளும், தானே தன் மீது எத்தனையோ பலவீனமான நிலைகள் எண்ணுவது, அது மட்டுமல்ல இதற்கு இவர்கள் எல்லாம் காரணம் என்று தன்னை சார்ந்தவர்களையும், அது மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தன் குழந்தைகளாக இருந்தாலும், தன் இனத்தையே துவேஷிக்கும் நிலையில் மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றித்தானப்பா வாழ்கின்றான். ஆக அன்பு கொண்டு வாழ வேண்டிய மனிதன் அன்பை செலுத்தாதபடி, அன்பை பெறாதபடி, அந்த அன்புக்காக எங்கேயோ நினைவை செலுத்தி கடைசியில் துவேஷத்தை தான் தனக்குள்ளும் செலுத்தி, அந்த துவேஷத்தினால் தான் இந்த உலகமே இன்று இயங்கிக் கொண்டுள்ளதப்பா. அது அன்பு கொண்டு வாழ வேண்டிய முதலிலே சொன்னது போன்று, அன்பு இல்லாதவருக்கு இந்த உலகமே இல்லை என்று சொல்வது போன்று, இந்த உலகமே இன்று அன்பில்லாத நிலைகள், காட்டு மண்டலமே கடுமையான நஞ்சின் தன்மையாக மாறிவிட்டதப்பா. ஆகவே இனியாவது வாழக்கூடிய வாழ்நாட்களை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். அன்பு கொண்ட வாழ்நாட்களாகவே வாழ பழகிக்கொள்ளுங்கள். அன்பு கொண்ட வாழ்நாட்களாகவே வாழ்ந்து பழகுங்கள். அந்த அன்பு எனும் பொக்கிஷத்தையே நீங்கள் ஆண்டு வாழ்ந்திடுங்களப்பா. அன்புடனே வாழ்ந்திடுங்கள். அன்பேதான் கடவுள் என்று எங்கேயோ எதையோ நினைத்து நாம் தேடிக்கொண்டிருக்காது. அந்த அன்பை பெற்று, அன்பை செலுத்தி, அன்பையே வளர்த்து, அன்புடனே நாம் வாழ கற்றுக்கொண்டால் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஏகாந்த நிலை பெறும். ஆக நம் உடல் இருக்கக்கூடிய அனைத்தும் ஏகாந்தமாக வாழ்வது போன்று புறநிலைகள் அதே ஏகாந்த நிலை வரும் பொழுது இங்கே துவேஷிக்கும் நிலை இல்லை, வேதனை இல்லை, கோபம் இல்லை, பழிவிற்கும் உணர்வு இல்லை. ஆக இது போன்ற நிலையில் இல்லை என்று சொல்லும் பொழுது நம் உயிரான்மாவும் மகிழ்ந்த நிலை பெறுகின்றது, பேரானந்த நிலை பெறுகின்றது. மகர்ஷிகள் ஞானிகளோடு நாம் இணைந்து வாழக்கூடிய வாழ்நாட்களாக நாம் எடுக்கக்கூடிய அந்த அன்பு, நாம் செலுத்தக்கூடிய அன்பு, நாம் வேண்டக்கூடிய அந்த அன்பு, ஆண்டவனாக எண்ணக்கூடிய அந்த அன்பு நம்மை அங்கே அழைத்துச் செல்கின்றது என்பதை, அன்பு கொண்டு நாம் வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை, இனி வாழக்கூடிய நாட்களை அன்பு கொண்டே வாழ்ந்திடுங்களப்பா, வீண் விரயம் செய்கிறார்கள் என்று இந்த உபதேசத்தில் ஈஸ்வரப்பட்டு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.